சூப் தயாரிப்பு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ தேவையான அளவு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி குச்சியோடு தான் போடணும். சூப்புக்கு பழுப்பு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அகத்திக்கீரை முருங்கைக்கீரைக்கெல்லாம் பழுப்பு இருந்துச்சுன்னா நம்ம பேதிக்கே சாப்பிட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு ஆயிரும். அதனால் இந்த முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதோட என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி தோல் உரிக்காத வெங்காயம் ஒரு 4, பூண்டு 2 அப்படியே தோலோடு கழுவிட்டு நச்சிருக்கு. இது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தக்காளி, அதை மட்டும் போட்டிருக்கேன். இதில் ஒரு பிஞ்சுக்கு மேலே ஜீரகம், இது மிளகுத்தூள், சும்மா தூவி விட்ட மாதிரி கரம் மசாலா பொடி, ஒரே ஒரு துளி உப்பு. ஏன்னா அதில் கீரையில் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் ரொம்ப போட்டுறக்கூடாது. இப்போ இந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம். மூழ்கிற அளவு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்ச பிறகு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நமக்கு எவ்வளோ சூப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் ஏற்றிடணும். ஒரு 2 விசில் விட்ட பிறகு அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிடணும். இப்போ அடுப்பில் போய் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சு. கொஞ்சம் கூட தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மூழ்கிற அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சா போதும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த தண்ணியை லைட்டாக எடுத்துட்டு அப்படியே கடைசல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இந்த இதில் வடிகட்டியில் சேர்த்துடலாம். நல்லா வடியட்டும். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வடியட்டும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடணும். இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்தாச்சு பிழிஞ்சு. இது சூப்பு தயாராச்சு. கிளாஸில் ஊற்றி சாப்பிடலாம். வாங்க. முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மரம் இருக்கு இல்லையா, அதனோட வேர், பட்டை, காய், பூ எல்லாமே மனித உடலுக்கு தேவையான இதை கொடுக்குது. இது மாதிரி வாழை மாதிரி இது அருமையான சுவை கொண்ட இந்த கீரையை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலுவையும் ஆயுட்காலம் வரை நமக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கீரை இது. இந்த கீரையை சமைக்கிறது அந்த காம்பு போட்டு தான் சமைக்கணும். இந்த சூப்பு தயார் பண்ணுறதுக்கு மட்டும்
அது மாதிரி இந்த கீரையை நல்லா சுத்தப்படுத்தி வேக வச்சு அதோட வேர்க்கடலையும் பொடி பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு சமைச்சு சாப்பிட்டு வந்து 1 மாதம் சாப்பிட்டோம்னா உடலில் ஏகப்பட்ட மாற்றம் கிடைக்கும். அதோட நாட்டுக்கோழி முட்டையும் சேர்த்துக்கலாம். விலை உயர்ந்த பருப்பு சத்தை விட பல மடங்கு சத்துக்களை பெறலாம். தாது கெட்டியாகும். இதில் அயன், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, கே இதில் நிறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய சிறந்த உணவு. இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து எலும்பை வலுப்படுத்தி இரத்த சோகையையும் குணப்படுத்தும். இது செரிமானத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் எடை குறைப்பையும் அப்புறம் நீரிழிவு நோய்க்கு இந்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த அருமையான உணவு. முருங்கைக்காயை நம்ம நிறைய சேர்த்தோம்னா நம்ம உடம்பு இளமையாக வச்சிருக்கோம் சக்தி இந்த மரத்துக்கு உண்டு. இதை அடிக்கடி நம்ம இந்த காயை சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சாறில் பூச்சியை சாப்பிட்டோம்னா அந்த பூச்சியை வெளியேற்றும் தன்மை அதுக்கு இருக்குது. சிறுவர்களுக்கு அடிக்கடி மலக்குடலில் பூச்சி உண்டாகும். அப்போ இந்த கீரையை நல்லா மசித்து சாறு எடுத்துகிட்டு அதோட தேன் கலந்து ஒரு 2 ஸ்பூனு கொடுத்துட்டோம்னா அந்த மலைப்பூச்சியெல்லாம் கொஞ்ச நாள்லேயே வெளியேறிடும். அதே மாதிரி இந்த பூ இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரையோட பூ, அந்த பூவெல்லாம் சேகரித்து சுத்தப்படுத்தி அதை லைட்டாக எண்ணெய் மட்டும் கொஞ்சோண்டு விட்டு பெசரி விட்டு அதை பொரிக்கக்கூடாது, அப்படியே அவிச்சு சாப்பிட்டு வந்தோம்னா இதயம் வலுப்படும். அதே மாதிரி இந்த பூவை பாலில் வேக வச்சு சாப்பிடும்போது ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு ஆண்மை விருத்தி அடையும். அதே மாதிரி பித்த மயக்கம் வராது. இதை சாப்பிட்டோம்னா இருமல் வரும், குரல் கம்மி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். இடுப்பு வலி சரியாயிடும். இடுப்பு வலிக்குது அப்படிங்கிறவங்க இதை சாப்பிட்லாம். ஆஸ்மாவும் கட்டுப்படும், கண் நோய் வராது இதை சாப்பிட்டோம்னா. சொறி சிரங்கெல்லாம் சரியாயிடும், காது வலியும் போயிடும், கொழுப்பை கரைக்கும், இரத்த கொதிப்பை அடக்கும். அதே மாதிரி காமாலையை கட்டுப்படுத்தும், நீர்க்கட்டு சரியாயிடும். நீர் வராமல் இருக்கு இல்லையா, அப்போ நல்லா நீர் பிரிஞ்சு போகும், பல்லும் உறுதிப்படும். இதை இந்த மாதிரி ஜீரகம் இந்த இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, இப்படி சாப்பிடும்போது கை கால் உடம்பு அசதியாக இருக்குது, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை வாரத்தில் 2 நாள் சாப்பிடணும். சாப்பிடும்போது தேகம் புத்துணர்ச்சி அடைந்து சுறுசுறுப்பாகும். இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த முருங்கைக்கீரையை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.